குரு சரணங்க. நான் உங்கள் அன்பு விஜய ராமச்சந்திரன். இன்றைக்கு இங்கே இன்னொரு மிக அற்புதமான முத்திரைங்க. என்னுடைய முத்திரைகள் எல்லாங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது, பட் அற்புத பலன்களை தரக்கூடிய முத்திரைங்க. இப்போ நீங்கள் சொல்லலாம், நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நடக்குமானா, நான் என்னோட வாழ்க்கையில் நடந்ததே ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொல்லணுங்க. ஒவ்வொரு முத்திரைக்கும், அதுவும் இந்த பிரபஞ்சத்தோடையும் பஞ்சபூதங்களோடையும் இணைந்து நாம் அந்த முத்திரையை செய்யும் பொழுது நிச்சயம் அந்த பிரபஞ்சம் நம்மை கைவிடாதுங்க. அதுக்கு வந்துங்க, எனக்கு ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போயிடுது, சர்ஜரி அது இதுன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்க. நிறைய எக்ஸ்பென்ஸ், நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணம் செலவாகிட்டு நகையெல்லாம் அடமானம் வைத்து விற்றும் ஆகிவிட்டது. பேங்க் லோனு எல்லாம் ஆகிட்டு சக்ஸஸ். அது வர்ற நேரம் பார்த்துட்டு இல்லை தர முடியாது அப்படின்ட்டு அதுவும் ரிஜெக்ட் ஆகிடுது. என்ன செய்யறதுன்னே தெரியாதுங்க எங்களுக்கு. அப்படியே இது பண்ணும்போது மனசு நான் வந்து எப்பவுமே அந்த நம்பிக்கையை விட மாட்டேங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட அப்படியே ஒரு தியானம் அமைதியாக உட்காந்து இது பண்ணிட்டு இருக்கேன். அப்போது எங்கள் வீட்டுக்காருக்கு ஒரு ஃபோன் ஒன்று வருதுங்க. நான் லக்ஷ்மி அம்மா கிட்டேருந்து ஃபோன் வருது. அவங்க யாருன்னா, பேப்பரில் நான் கொடுத்த ஆட் பார்த்துட்டு என்கிட்ட யோகா கிளாஸ்க்கு சேர்ந்தவங்க. அவ்வளோதான். நான் அவங்க எனக்கு ஃபீஸ் கொடுத்துருக்காங்க, நான் யோகா சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி தான் எப்போவாவது ஏதாவது சந்தேகங்கள் என்றால் ஃபோன் பண்ணாங்க. ஒரு 1 இயர் அவங்க எங்களுக்கு ஃபோனே பண்ணலை. அன்றைக்கி ஏதோ ஒரு முத்திரை பற்றி கேட்குறதுக்கும் எதுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் எல்லாம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி விஜய்க்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி இருக்கும்னு சொன்ன உடனே அவங்க வீட்டுக்கு அவங்க கிளம்பி வர சொன்னாங்க. இதில் அப்புறம் இவர் போய் எல்லாம் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு எல்லாமே கேட்டுட்டுங்க ஒரு செக்கு கொடுத்தாங்கங்க. நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு அமௌண்ட். அது நல்லா விஜயை பார்த்துக்கோ, ரொம்ப நல்ல பொண்ணு, அவள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மனசார ஆசீர்வாதம் பண்ணி அந்த செக், அந்த தொகையை வந்து என் கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. இவருங்க வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி, அவரால் ஒன்றுமே பேச முடியல. ஏன்னா ஆண்களுக்கு வந்துங்க அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறது கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்க. விஜய், நீ கும்பிட்ற கருமாரி லக்ஷ்மி அம்மா மூலமாக நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அப்படி ஒரு அவருக்கு அந்த ரியாக்ஷன் வந்து என்னால் உண்மையாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுங்க. அப்போது அந்த மாதிரி சமயங்களில் உண்மையாக லக்ஷ்மி அம்மாவுக்கு என்றைக்குமே நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். எந்த மாதிரி முத்திரைனாக்காங்க, ரொம்ப சிம்பிளான முத்திரைங்க. 2 கைகளையும். ஏன்னா நம்ம முதல்ல சொல்லிட்டோம், நம்ம உடம்பு முழுசுக்குமே சக்தி தரக்கூடியது நம்மளுடைய பாதத்தில் இருக்கக்கூடிய விரல்களும் இந்த கை விரல்கள் இருக்கிற நுனிகளுங்க. நான் வந்து ரொம்ப இதுவாக இருக்கிற சமயத்தில் அங்கே வானத்தை நோக்கி என்னோட நிறைய இதில் பார்த்தீங்கன்னா தலையை உயர்த்து நான் இப்படி தான் இருப்பேன். நான் பிரபஞ்சத்துக்கிட்ட இப்படி தான் வேண்டிகிட்டு இருக்கேங்க. பிரபஞ்சம் என்னை கைவிடாது. இந்த அபரிதமான பிரபஞ்ச சக்தி எப்பவும் அன்புடன் என்னை வழி நடத்துகிறது. இந்த மாதிரி எனக்குள்ளே நானே சொல்லிட்டு இருக்கேங்க. அந்த பிரபஞ்சத்துக்கு என்னோட வேண்டுதல் ஏன்னா நியாயமான கோரிக்கைகள் நிச்சயம் பிரபஞ்சம் நிறைவேற்றி தருங்க. நான் எல்லா கதவும் அடைஞ்சிடுது. ஏன்னா சொந்தக்காரங்கெல்லாம் ஒரு அளவுக்கு உதவி பண்ணுங்க. திருப்பி நம்ம அவங்ககிட்ட போய் கேட்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே நம்ம ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க வாழ்க்கை சூழலுக்கு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி சமயத்தில் ஏதோ ஒரு வகையில் அந்த உதவி எங்கிருந்தோ அந்த பிரபஞ்சம் எனக்கு தந்திருக்கு பாருங்க. அப்போது நான் சொல்கிறது தாங்க, எந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலைகளையும் தன்னம்பிக்கையும் அந்த நம்பிக்கையும் வந்து கைவிடாதீங்க. நிச்சயம் பிரபஞ்சம் நமக்கு ஏதாவது ஒரு வழிகாட்டும். உங்கள் 2 கைகளையும் இப்படி விரிச்சுட்டு வானத்தை உயர்த்தி நோக்கிட்டு உங்களுடைய பிரார்த்தனை என்ன அந்த பிரபஞ்சத்தை சொல்லுங்கள். ஒவ்வொரு விரல் நுனிகள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல சக்தி கிடைக்கும். உள்ளங்கை 2மே விறுவிறு நல்ல ஒரு எனர்ஜியை வாங்கிக்கோங்க. அது உங்கள் மனசுலேயும் போய் பார்த்து நிச்சயம் இது அபரிதமான பிரபஞ்ச சக்தி நம்மளை கைவிடாது. நமக்கு ஏதாவது வழியை காட்டுங்க. நமக்கு எப்போவுமே நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஸோ மச்.